அப்புறம் இளையராஜா பேசினார். இளையராஜா வந்து மருதுமோகன் வந்து ஜென்ம சாபல்யம் அடைந்து விட்டார் நடிகர் திலகம் சிவாஜி பற்றி பண்ணி. இன்றைக்கி அவர் பேசின பேச்சை கேட்ட பிறகு எனக்கு அவர் மேலே இருக்கிற மரியாதை மேலே எனக்குன்னா ஒன்று ஓட எவ்வளோ பெரிய ஆள் நம்ம வந்து சாதாரண நம்மளை இப்படி சொல்கிறாரு. அது காரணம் சிவாஜி கணேசன் தானே. இந்த சிவாஜி கணேசன் புக்கு எழுதின பிறகு சார் நமக்கு கமலஹாசன் என் மேலே கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தார். இதில் திருச்சி மாநாட்டில் என்னை வந்து பேசணும்னு சொன்னார் அவர் கட்சிக்காக. 5 நிமிடங்கள் தான். 5 நிமிடங்கள் பேசும்போது என் பேச்சை கேட்டு சேர்ந்துட்டார். நீங்கள் எங்கேயே இருங்க என் கூடங்க. இல்லை நான் வந்து எழுதி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவன் என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன். சரி ஆனால் அடிக்கடி வாங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த புக்கை எழுதணும்னு அவர்கிட்ட ஒரு கடிதம் வாங்கணுமே, அதுக்காண்டி இந்த பைலட் காப்பி எடுத்துகிட்டு போனப்போ என் பசங்களும் நாங்களும் வரோம்பா கமல் சாரை பார்க்குறதுக்குன்னு. எனக்கு மனசுக்குள்ள பயம், ஒரு வேளை பார்க்க முடியான்ட்டாருண்ணா இவங்க முன்னாடி பையங்க முன்னாடி நம்ம அவமானப்பட்டு போயிருமாட்டு. அங்கே போனால் நாங்கள் இருக்கிறேன் திரையில நான் புதுசு பூராமே. உங்கள் அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்? உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை. அப்படியே அவர் எப்படி சார்? நீங்கள் அவர் பிஏவை கூப்பிடுங்க அப்படின்னு. ஒன்று பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட அம்மா சாரை பார்க்க முடியுமா? இல்லை சார் மீட்டிங்கில் இருக்கார். மருதுமோகன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், அவரை போய் சொல்லுங்கன்னா வீட்டுக்கு போயிடுறேன், அது பதில் மட்டும் கேட்டு சொல்லுங்கண்ணே. இந்த பொண்ணு போய் சொல்கிறதுக்குள்ளே வந்தார் சார். புல்லட்டில் துப்பாக்கிலேருந்து வர புல்லட் மாதிரி அட்டார்னு வெளியில் வந்து வாங்க 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 மன்னிச்சுக்கிறீங்க, நீங்கள் உங்களை பற்றி இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது, எல்லாரையும் வாங்க வாங்க வாங்க. இவர் மிகப்பெரிய அறிவாளி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் நான் இல்லாதப்போ வந்தால் சேர் போட்டு உட்கார வச்சு டீ காஃபி கொடுத்து அப்புறம் நான் இல்லை இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அப்புறம் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு. உங்கள் பசங்க முன்னாடி மிகப்பெரிய ஆமாம் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கிறேன்ட்டு என்ன எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் சார் நீங்கள் சொன்னது தான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு கொடுக்குற மரியாதை இல்லை, நடிகர் திலகத்து மேலே அவங்க வச்சு இந்த விபரீதமான ஒரு மதிப்பு.